வணக்கம் நண்பர்களே. மிளகா கேன்சரையே தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லா மிளகாயும் நாம் யூஸ் பண்ணுறோம். மிளகாயில் பார்த்திங்கன்னா கேன்சரை உண்டாக்கக்கூடிய செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி மிளகா ஃபுல் ரெட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. அதே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தெரியுதா, இந்த எல்லோயிஷ் கலந்து இந்த மாதிரி இருக்கிற மிளகாயை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு சயின்டிஸ்ட் பேசினதை நான் கேட்டேங்க. அதில் நாங்கள் இந்த மாதிரி மிளகாய் இருக்குது அப்படின்னா டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சமையலில் உணவே மருந்து அப்படிங்கிறோம். நம்ம உணவை எந்த அளவுக்கு பார்த்து செய்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம உடம்புல நல்ல சத்துக்கள் கிடைக்கும். அதாவது இந்த காய்கறிகள் எந்த காய்கறிகள் யூஸ் பண்ணாலும் அந்த காய்கறிகள் நோய் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தூக்கி போட்டுருணுங்க. அந்த கட் பண்ணிவிட்டு பாதிச்சதை மட்டும் போட்டுட்டு மீதி நம்ம எடுத்து சமையல் செய்யலாம் அப்படிங்கிறது வேண்டாங்க. முழுசாக ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.